Hello student, I am Dr. Santosh Kumar, Department of Botany. In these lectures, I am going to discuss about Chara of algae. This is a systematic position of Chara, the divisions Chlorophyta, class Chlorophyceae, order Charales, family Characeae, genus Chara. It is mainly occur in freshwater. This is the Chara of morphology. As far as vegetative structure concerns, it is a multicellular, macroscopic, filamentous, branched main axis and rhizoids. இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேரா பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் ஏ குளோரோஃபைசி மெம்பர். பசும்பாசிகளுடைய பொது பண்பு நடத்துன்னு சொல்லுவோம். அந்த பசும்பாசிகளுடைய ஒரு வகையான கேரா அப்படின்ற ஒரு பாசி பற்றி பார்க்க போகிறோம். இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா multicellular. I already mentioned that while discussing about the general characteristics of algae, the algae are unicellular also and multicellular organelles. அதாவது ஆல்கேவில் ஒரு செல் ஆல்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பல செல் ஆல்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு செல் ஆல்கே பார்த்தீங்கன்னா குளோரெல்லா, நாஸ்டாக் சொல்லியிருப்பேன். ஸோ பல செல் வரும்போது அந்த வகையில் வரக்கூடிய வகை கேரா, பல செல்களை கொண்டவை. மேக்ரோஸ்கோபிக் ஃபிலமெண்டஸ், மேக்ரோஸ்கோப் பெரிதாக இருக்கக்கூடியவை. ஃபிலமெண்டஸ் வகை இழை போன்ற காணப்படக்கூடியவை. பிரான்ச் பல கிளைகளை பெற்றிருக்கக்கூடியவை. அது மெயினாக மெயின் ஆக்சிஸ், இது மெயின் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இது பல பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா. அண்ட் ரைசாய்ட்ஸ் வேர்கள் போன்று காணப்படும். ஸோ அந்த ரைசாய்ட்ஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரைசாய்ட்ஸ் இஸ் பிரசன்ட் இன் லோயர் எண்ட், அதாவது கீழ்ப்பகுதியில் காணப்படக்கூடியவை ரைசாய்ட்ஸ். இட்ஸ் எ பிரான்ச் மல்டிசெல்லுலர் யூனிசெரேட் ஆலிகுலி செப்டேட். No nodes and internodes arise from rhizoidal plates for fixation. ஸோ அந்த ரைசாய்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கும், கிளைகளாக இருக்கும், பல செல்களாக இருக்கும். கணு இருக்காது, கணு மற்றும் கணுடைய பகுதியில் காணப்படாது. இது எங்கே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில். எதுக்குன்னா இந்த பிளான்ட்டை நிலைநிறுத்துவதற்காக இது தோன்றிருக்கு. The main axis, this is the main axis, முதன்மையான கிளை சொல்லலாம். It is erect, branched and it is differentiated into nodes and internodes. ஸோ மெயின் ஆக்சிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா எரெக்டாக நீட்டாக இருக்கும், பல கிளைகளாக இருக்கும். கணு மற்றும் கணுடைய பகுதி, இந்த ரெண்டு கிளைகளை கிடைக்கப்பட்ட பகுதி கணுடைய பகுதி எனப்படும். இந்த பிரான்ச் உருவாகிற பகுதி கணு பகுதி என எனப்படும். ஸோ இன்டர்னோட் எப்படி பார்த்தா இட்ஸ் எ லாங் சிங்கிள் செல் enveloped by corticating threads. ஸோ நோட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெகுலர்லி arranged cells. The bear's branches, the branches are limited growth called short lateral, branches unlimited growth called long lateral. So branches of limited growth பார்த்தீங்கன்னா short laterals எப்படி இருக்குன்னா primary laterals, leaves and bractlets and arise from peripheral cell of the nodes. It is limited growth, limited number of nodes and internodes. அதாவது கிளைகள் இரண்டு வகையான கிளைகள் இருக்கு, ஷார்ட் லேட்ரல்ஸ், லாங் லேட்ரல். ஷார்ட் லேட்ரல் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா primary lateral, leaves and bractlet இருக்கும், arise from peripheral cell of the nodes, limited growth இருக்கும், limited number of nodes and internodes இருக்கும். Secondary laterals bears stipules, fertile branches bear the sex organ. ஸோ இந்த செகண்டரி லேட்டரில் பார்த்தீங்கன்னா fertile branches கூடிய செக்ஸ் ஆர்கன் தோன்றக்கூடிய branches of unlimited growth. Long lateral அப்படின்னா arise from axial of the primary laterals, arise singly, unlimited growth and indefinitely, nodes and internodes, cortication bears primary laterals.
ஸோ லாங் லேட்டரல் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கும். நோட்ஸ்க்கு இன்டர்வல் அண்ட் இன்டெஃபினெட்லி எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அனுப்புகிறோம். அடுத்தது the structure, cell structure. There are two types of cells at the apex and at the nodes. The cells are small and isodiametric. The central nucleus are present and granular cytoplasm also is present. This is the nodal cell of the Cara. This is the internodal cell of the Cara. These cells are small and isodiametric. Centrally present nucleus, this is nucleus, and granular cytoplasm. Chloroplasts are numerous, discoid and evenly distributed. No pyroid were present here. The cell structure of internodal cells. The cells are elongated, large vacuole. Cytoplasm and nucleus are in peripheral region. The chloroplast is discoid and numerous longitudinally, and the cytoplasm is peripheral stationary layer, exoplasm, inner fluidity endoplasm. The cell wall is cellulose, hemicellulose, lignin, pectin, and mucilage covering calcium carbonate. ஸோ செல் வால் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், லிக்னின் போன்ற வேதிப்பொருட்களால் ஆனவை. கார்டிகேஷன். The internodal cell ensheathed by elongated corticating threads. The thread consists of small cells. Half of the corticating arise from upper node, other from the lower node. Now the reproduction method. It produced by vegetative and sexual method. Vegetative by amylum stars, bulbils and protonema. First, what is my amylum stars? It's a star-shaped aggregative vegetative cell of the lower nodes. It stores reserve food and it is detached from parents and new plants. So, உடலம் மற்றும் பால் இனப்பெருக்கம் பண்ணுறது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அமைலம் ஸ்டார் மூலமாகவும் பல்பில்ஸ் மூலமாகவும் புரோட்டோனிமா தோன்றுவதன் மூலமாகவும் உருவாக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பை அமைலம் ஸ்டார்ஸ்? அமைலம் ஸ்டார்ஸ்னால் இஸ் ஸ்டார் ஷேப், அதாவது நட்சத்திர விளையக்கூடிய ஒரு உடல செல்கள் கண்ணுடைய பகுதியில் லோவர் கன்வர்ட்ஸில் கண்ணுடைய பகுதியில் தோன்றக்கூடியவை. இது தான் உணவானது சேமித்துக்கிறது மூலமாகவும் அந்த அமைலம் ஸ்டார் உருவாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரண்ட்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் இது ஒரு நியூ பிளான்ட்டாக உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றக்கூடியவை. அண்ட் பல்பில்ஸ் இஸ் அ ஸ்மால் ரவுண்டர் டியூபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆன் த ரைசாய்ட்ஸ். பல்பில்ஸை நம்ம கிழங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது ரைசாய்டு பகுதியிலேருந்து ஒரு கிழங்கு டியூப் போன்ற ஒரு அமைப்பு உருவாகும். அது இட் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட். அண்ட் செகண்டரி புரோட்டோனிமா இஸ் அ நோட்ஸ் அண்ட் ரைசாய்ட்ஸ் புரோட்டோனிமா லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ரைசைடில் தோன்றக்கூடியவை. These also can grow a new plant. And then sexual reproduction is a oogamous type. The sex organs one is large and visible. So the male sex organ is called as a antheridia or globules. Female sex organ is a oogonia nucleus. The plant may be homothallic nature or heterothallic, that is monoecious and dioecious. ஒரு பால் மூலம் இருக்கலாம், இருபால் மூலம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ போத் மேல் சேம் பிளான்ட், அதாவது ஆந்திரிடியாவும் ஊகோனியும் ஒரே இதில் இருந்தால் அது ஹோமோதேலிக்காக இருக்கலாம். ஹெட்ரோதேலிக்னா டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஆந்திரிடியா ஒரு பிளான்ட்லேயும் ஊகோனியா வேறு பிளான்ட்லேயும் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் அபோவ் த குளோபியூலில் இருக்கும். This is the structure of globule of Antheridia. It is a large spherical red bright orange colored stalk. It's called pedicel. The outermost wall is 8 large closely fitted curved cell with shield cells enclosed in the internal cavity. This is a shield cell. It's closely
fitted. This is the globule Anthridium. At the mature globule, the exposed antheridial from nearly 200 androcyte. It's a elongated coiled biflagellate anthrozoa. It is developed from Anthridium. Next, Oogonium nuclei. It's a macroscopic short stalk nodes and homothallic. Nuclei is always above the globule. It is 5-cell spirally twisted, covered, expert at the tip of the corona cells of the 5 at the top. The egg is center and uninucleate. It is rich food for material, oil drop, starch grain. Reproduced spot is tip of the egg of a island region. After the formation of Oogonium and Anthrozoite, the numerous biflagellate Anthrozoite liberated on the outside swim and water with rich nuclei. The tube cells elongate near the tip from the neck, the narrow central slit in the corona, the passage for Anthrozoites. So only one penetrate of the cell and fuse with the egg form a zygote. After the formation of zygote, it germinate. The diploid nucleus is migrate toward the apex. It secretes cellulosic cell wall and yellow brown. The wall of the tube cells Oogonium are thick and sculpturing. So zygote settle the bottom, it's undergo resting period. So this is the after the formation of zygote germinate. This is the stages of germination of Kara zygote. After the haploid nucleus further develop into protonymal initial cell, basal cell, lenticular cell, and the lenticular cells develop into the rhizoidal cells, protonymal initial and disintegrating nucleus. And the protonymal cells is developed in the rhizobodial cells, and the below the basal portion is form a rhizoid cells. These protonymal cells develop into the primary protonema, and protonema from develop into the new gland. This is all about the general characters life cycle of Kara. Thank you.